வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடலும் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி 11ஆம் வகுப்பு தாவரவியலுக்கான பப்ளிக் எக்ஸாமினோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2019 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த 15 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து கேட்பாங்க, இன்டீரியரில் இருந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக புக் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. ஸோ இன்டீரியர் படிக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துருக்கேன். அதை நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் உங்களுக்கு இன்டீரியர் 1 மார்க் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க் பார்த்துடலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6 × 2 12. பாக்டீரியாவில் காணப்படும் சுவாசித்தலின் வகைகள் யாவை? அவற்றில் ஏதேனும் ஒன்றை விளக்குக. வாட் ஆர் த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பிரசன்ட் இன் பாக்டீரியா? எக்ஸ்பிளைன் எனி ஆஃப் தெம் ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா இலையின் பண்புகள் யாவை? வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லீஃப்? பாரம்பரிய வகைப்பாடு, நவீன வகைப்பாடு வேறுபடுத்துக. ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் டாக்ஸானமி. எண்டோபிளாச வலையின் படம் வரைந்து பாகம் குறி. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் 5ல் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்ராம் பேஸ்டு கொஷின் கேட்பாங்க. நியூக்ளியஸ் படம் பார்த்துக்கோங்க, கோல்கை அப்பரடஸ், அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இந்த டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டயக்ராம் வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா G1 நிலையில் செல்கள் பகுப்படாமல் தடைபடுவதற்கு காரணம் என்ன? ஸ்டேட் த ரீசன்ட் அரஸ்டிங் ஆஃப் செல்ஸ் இன் G1 ஸ்பேஸ். போட்டி ஒடுக்கினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த காம்படிட்டிவ் இன்ஹாபிட்டார்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நீ புதியதாக வீடு கட்ட மரக்கடைக்கு சென்று மரமாகும் பொழுது நேர்த்தியான கட்டையினை எவ்வாறு தேர்ந்தெடுப்பாய்? நீ புதியதாக வீடு கட்ட மரக்கட்டைக்கு சென்று மரம் வாங்கும் போது நேர்த்தியான கட்டையினை எவ்வாறு தேர்ந்தெடுப்பாய்? When you go the timber mart, collect the timber for the constructions of new house. How will you select the good quality of timber? அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா சிதைவின் முக்கியத்துவத்தை எழுதுக. ரைட் த சினிவன்ஸ் ஆஃப் பிளாஸ்மாலைசிஸ். தாவரம் ஏ சாட்டைவால் நோய், தாவரம் பி சிற்றிலை நோய் அறிகுறிகள் கொண்டுள்ளது. ஏபியின் கனிம குறைபாட்டினை கண்டறிக. பிளான்ட் ஏ இன் ஃபார் நியூட்ரியன் மீடியம் ஷோஸ் த விப்டைல் டிசீஸ். பிளான்ட் பி நியூட்ரியன் மீடியம் ஷோஸ் ஃபார் லீப் டிசீஸ். ஐடென்டிஃபை த மினரல் டெஃபிஷியன்சி ஆஃப் பிளான்ட் ஏ அண்ட் பிளான்ட் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின். எவையேனும் 6 வினாக்களுக்கு 45 வார்த்தைகளில் மிகாமல் விடையளிக்கும். வினா எண் 33க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடையளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 3 மார்க் பார்க்கலாம். பாக்டீரியா நைட்ரஜனை நிலைப்படுத்தலின் பயன்கள் யாவை? வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பாக்டீரியல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன்? கூட்டு சதைக்கணியினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த சொராசிஸ் ஆன் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பெல்யூல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் அம்பெல்யூல்? கிவ் அன் எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா பேபேசி குடும்பத்தின் அலங்கார தாவரங்கள் 3இன் இருசொற் பெயர்களை எழுதுக. ரைட் த பைனாமியல் நேம் ஆஃப் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் ஆஃப் பேபேசி ஃபேமிலி. மியாசிஸ் முக்கியத்துவத்தை எழுதுக. இது ஒரு ரொம்ப முக்கியமான 3 மார்க்கு. சில டைம் 5 மார்க்லையும் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பரவல் துளைக்கும் வளையத்துளை கட்டைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை எழுதுக. ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃப்யூஸ் போரஸ் அண்ட் வுட், ரிங் போரஸ் வுட். இலையின் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். இலை அதைப்பு மற்றும் உரையடி இலையின் படம் வரையவும். Draw the structure of leaf and mark for parts. Draw the structure of pulvinous base sheets of leaf base. ஒளி சுவாசத்தின் முக்கியத்துவத்தினை எழுதுக. கரோட்டின் பற்றி சிறுகுறிப்பு வரைக. Write the significance of photorespiration. Write the short note of carotenes. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வழித்தடத்தை விளக்குக. GS GOGAT. Explain the GS GOGT pathway. அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னா மார்கான்ஷியாவின் வித்தாக்க தாவரத்தினை படம் வரைந்து விவரிக்கவும் அல்லது சூலொட்டு முறை என்றால் என்ன? அவற்றின் வகைகளை விவரிக்கவும். ட்ரா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மார்கான்ஷியா ஸ்போரோபைட். டிஃபைன் த பிளாசன்டேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் ஃபார் த டைப்ஸ். மூடு விதை தாவரங்களின் இனப்பரிமாண வகைப்பாட்டின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்புறு அட்டவணை எழுதுக. லைசோசோமின் பணிகளை விவரிக்கவும். ரைட் த சிம்பிளிஃபைடு visions of angiosperm phylogeny group of classification APG4. Explain the functions of lysosome.
டிஎன்ஏவின் பண்பினை எழுதுக. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி கோலன் கைமாவின் வகைகளை விவரிக்கும். வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ? எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் கோலன் கைமா. ஆற்றல் உள்ளெடுப்பு மற்றும் ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு வேறுபடுத்துக. ஒளிச்சேர்க்கையின் கார்பன் ஒடுக்க சுழற்சியினை விளக்குக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் பாசிட்டிவ் அப்சார்ப்ஷன். எக்ஸ்பிளைன் த போட்டோசிந்தசிஸ் கார்பன் ரிடக்ஷன் சைக்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா பென்டோஸ் பாஸ்பேட் வழித்தடத்தின் முக்கியத்துவத்தை விளக்குக அல்லது ஆக்சிஜன் வாழ்வியல் விளைவுகளை எழுதி விவசாயத்தில் அவற்றின் பங்கினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த சீனியர்ஸ் ஆஃப் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. எக்ஸ்பிளைன் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின் அண்ட் அதர் ரோல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். இது 2வது கொஸ்டின். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ இதில் இருக்கிறது எந்த கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. வீடியோ இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காத சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.